தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய 2 முக்கிய ஆசீர்வாதங்கள். முதலாவது என்னன்னு சொன்னால், பிதாவுக்கு பிரியமானவர்களை நாம் செய்யும்போது அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் எப்பொழுதும் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. சரி, இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்கிறத வாசிக்கிறேன். ஏற்கனவே இந்த வசனத்தை தான் வாசித்தேன். யோவான் 8:29 என்ன சொல்கிறாரு? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பிதாவுக்கு நாம் பிரியமானவைகளை செய்யும் போது தேவன் நம்மை தனியே இருக்க விடுவதில்லை. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ளாக இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள மேலோங்கி இருக்கு பாருங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நம்ம செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிதாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் போது அவரை துக்கப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்லுது. ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவியானவரை தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியங்களை செய்து நம்மால துக்கப்படுத்த முடியும் பாருங்க. அவர் துக்கப்பட்டு நம்ம விட்டு போய்விடுறது கிடையாது, உள்ளதான் இருக்கிறார். ஆனா பிரியமில்லாத காரியங்களை செய்யறதுனால நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்குன்னு சொன்னா, நமக்கும் தேவனுக்கும் இடையே திடீர்னு தொடர்பு துண்டிக்கப்பட்டது போல ஒரு உணர்வு வந்துடுது பாருங்க. ஏன்னா அவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம் இல்லையா? இது அவருக்கு பிரியுமா, இது பிரியம் இல்லையா, நான் இப்படி பேசுறேனே அது அவருக்கு பிரியுமா பிரியம் இல்லையா, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. சகட்டு மேனிக்கு எதையாவது பேசுறது, மனசுல தோணுது எதையாவது செஞ்சுட்டு போயிடுறது, எதையாவது செஞ்சுட்டே இருக்கிறோம் பாருங்க. அது அவருக்கு பிரியமா, அது அவருடைய சித்தமா நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்போ தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கின்ற அந்த உணர்வு நமக்குள்ள மேலும் உங்களை பாருங்க. ஆகவே எப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருதுன்னா, ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரோ, என்னை விட்டு தள்ளி போயிட்டாரோ, என்னை விட்டு வெளியே போயிட்டாரோ, என்ன அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல பாருங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, பிதாவுக்கு பிரியமானவர்கள் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடலை. இது எதை காட்டுதுன்னு சொன்னா, அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் போது நான் தனியே இல்லை என்ற உணர்வு எனக்குள்ளே மேலோங்குகிறது. ஆமென். அதுதான் முக்கியம். தேவன் உள்ளதான் இருக்கிறார், கூட தான் இருக்கிறார். ஆனா அந்த உணர்வு எனக்குள்ள இல்லை பாருங்க. எப்ப அந்த உணர்வு அதிகரிக்கிறது, நான் தனியா இல்லை தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு எப்போ மேலோங்கி நிற்குதுன்னு சொன்னா, எனக்கும் அவருக்கும் கனெக்ஷன் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும்போது தான். எல்லாவற்றிலும் நான் பார்த்து பார்த்து பேசும்போது, அவருக்கு பிரியமா பிரியமான்னு பார்த்து பார்த்து பேசும்போது, இது அவருக்கு பிரியமா பிரியமான்னு பார்த்து பார்த்து செய்யும் போது தேவன் உள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு மேலோங்குது பாருங்க. அது மேலோங்கும் போது நான் தனியா இல்லைப்பா. இன்னொரு இடத்துல இப்படி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னை தனியே விட்டு விட்டு போய்விடும் காலம் வரும், ஆனாலும் நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்றார் பாருங்க. என்ன அற்புதமான வார்த்தைகள் இல்லை? இந்த உலகத்தில் அப்படிதான் நடக்குது பாருங்க. பல நேரங்களில் நம்ம தனித்து விடப்படுகிறோம். ரொம்ப உதவி தேவைப்படுற நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் கூட யாராவது நின்று ஜெபிக்க மாட்டாங்களா, கூட சப்போர்ட்டிவாக யாரும் இருக்க மாட்டாங்களான்னு பார்க்குறாரு. யாரும் இல்லை. அதை முன்னாடியே சொல்லிடுறாருப்பா, நீங்கள் எல்லாம் கூட இருப்பேன்னு சொல்கிறீங்க, ஆனால் டைம் ஒன்று வருது. டைம்னா எதுவுமே பல நாள் யோசிக்காது, இன்னும் சில மணி நேரங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த டைம் வருது, எல்லாம் ஓடி போயிடுவீங்க, ஒருத்தங்க கூட இருக்க மாட்டீங்க. நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் தனியாக இல்லை, பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் தனிமையில் இருக்கலாம், உதவி செய்ய யாரும் இல்லையே, ஆறுதலாக பேச ஆள் இல்லையே, எனக்கு ஆதரவாக யாரும் இல்லையே, யோசிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசுடைய நிலைமை யோசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிடுவீங்க, ஆனாலும் நான் தனியா இல்லை, நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார்கள். அந்த உணர்வு எப்படி வருதுன்னு சொன்னா, எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறதுனால. அருமையானவர்களே, நீங்க தனியா இருந்தாலும் அந்த தனிமையின் உணர்வுல நீங்க மூழ்கிடக்கூடாது பாருங்க. ஏன்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த உணர்வு மேலோங்கி இருக்கட்டும். வாய் திறந்து சொல்லாதீங்க, நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கேன். இல்லைங்க, தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா?
அப்படின்னா உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் வாசம் பண்றதுக்காக நன்றி. யாரும் இல்லை இல்லைன்னு புலம்பாதீங்க. துணைக்கு ஆள் இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை, இதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு ஆள் இல்லை, நான் தனியா இருக்கிறேனே. நிறைய பேருடைய புலம்பலை தான் பாருங்க. ஏன்னா அவங்க லிட்டரலா அப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அது உண்மைதான். தனித்துன்னு இருக்கிறாங்க, ஆதரவற்ற நிலையில இருக்கிறாங்க, அனாதை போல நிக்கிறாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. சூழ்நிலை அதுதான். தனித்து நிற்கிறாங்க, ஆதரவற்று இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. நீங்க ஒருவேளை இன்னைக்கு அப்படி இருக்கலாம். ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? நீங்க தனித்து நிற்கிற போதும் உண்மையிலே தனித்து இல்லை. உங்கள் பரம தகப்பன் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் கண்களை திறக்கட்டும். தேவன் உங்கள் கண்களை திறக்கட்டும். எலிசாவினுடைய வேலைக்காரர் சொல்றா, ஐயோ ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம், எல்லாரும் நம்ம சூழ்ந்துக்கிட்டாங்களேன்னு பதறான் பாருங்க. எலிசா ஜெபிக்கிறான், ஆண்டவரே உடைய கண்களை திறந்தருளும்னு. பார்த்தா அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அங்கே நிறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கண்களை திறக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும் உங்கள் பரம தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறது, உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்கள் இயேசு உங்களோடு கூட இருக்கிறத அப்போதான் உங்களால பார்க்க முடியும். தூதர்கள் உங்களோடு கூட இருக்கிறதுன்னு அப்போதான் பார்க்க முடியும். தூதர்கள் பணிவிடை செய்கிறது அப்போதான் உங்களால பார்க்க முடியும். பாருங்க, பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதுக்கு தாங்க தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்வது ரொம்ப அவசியம். அவருக்கு பிரியமாய் நம்ம வாழலன்னா நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நான் எங்கேயோ இருக்கிறேன், ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறேன், கேப்பாரற்று கிடக்கிறேன், நாதியற்று கிடக்கிறேன், இந்த மாதிரி எண்ணம்லாம் அதிகமாக வரும். ஆனால் அவரோடு கூட உறவும் ஐக்கியமும் பலமாக இருக்கும்போது, அவருக்கு பிரியமானது செய்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த எண்ணம் வராது. நான் தனியாக இருக்கிறேனே, ஆதரவற்று இருக்கேன்னு. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க, பிதாவுக்கு பிரியமானவில்லை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இது என்ன ரொம்ப அழகுன்னு சொன்னா, அவர் என்ன தனியே இருக்க விடலைன்றார். அதை கவனிச்சிங்களா? அவர் என்ன தனியா இருக்க விடலை. சில பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பா விட மாட்டேங்கிறான் அப்படின்னு இல்லையா, எங்க போனாலும் பின்னாடி வந்துடுறான் அப்படின்னு. ஆண்டவராக இயேசு அதை தான் சொல்றார். அவருக்கு பிரியமானதை நான் செய்யறதுனால பிதா என்னை விட மாட்டேங்கிறார், என் கூடவே இருக்கிறார். என்ன ஒரு பாக்கியம் இது! அவருக்கு பிரியமானது செய்யும் போது ஆண்டவர் நம்ம கூடயே வர்றாரு பாருங்க, எங்க போனாலும் கூடயே வர்றாரு. ஒரு வழக்க சொல்லுக்காக இப்படி சொல்றேன், ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் நம்ம எங்க போனாலும் கூடவே வர்றாரு, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை வைத்து நான் சொல்றேன், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லைன்னா என்ன அர்த்தம்? எங்க போனாலும் பின்னாடியே வர்றாருன்ற மாதிரி அர்த்தம் பாருங்க. அப்போ நம்ம எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை வெற்றிகரமாய் நாம் நிறைவேற்றுவதற்காக. ஒருவேளை இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலை ஒரு தோல்வி போல உங்களுக்கு தெரியலாம். இயேசு தனிமையில விடப்பட்டார், அது ஒரு தோல்வி போல இருந்தது பாருங்க. எதிரிகள் ஜெயிச்சிட்ட மாதிரி இருந்தது, சாத்தான் வென்று விட்டது போல இருந்தது. இல்லையே, கடைசியில் இயேசு வென்றார், மரணத்தை வென்றார், பாதாளத்தை வென்றார், பிசாசை வென்றார், அவனுடைய தலையை நசுக்கினார் என்று வேதம் சொல்கிறது. 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார் பாருங்க. அப்போ அருமையானவர்களே, ஏன் தேவன் நம்ம தனியே விட மாட்டேங்கிறார்? அவருக்கு பிரியமானவர்களை செய்யும் போது நம்ம தனியே விட மாட்டேங்கிறார். எதுக்காகன்னு சொன்னா, நமக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு பாருங்க. அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி முடிக்கிற வரையிலே அவர் உங்களை விடவே மாட்டார். ஆகவேதான் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். அவனுக்கு விளங்குற மாதிரி சொல்றாரு பாருங்க. நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாலே போதும், அவன் டென்ஷன் ஆயிடும். ஆகவேதான் அவனுக்கு விளங்குற மாதிரி சொல்றாரு, பா நான் நிறைய உனக்கு சொல்லி இருக்கிறேன், அதையெல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அதே தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதிகமாக விரும்ப வேண்டியது என்ன? எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும்? அதை நாம தான் யோசித்து, நாம தான் சிந்தித்து, நாம தான் செயல்படுத்தணும் பாருங்க. அப்படி ஆண்டவராக இயேசு என்ன சொல்றார்? பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.